அரவிந்த் ஆஸ்பத்திரி இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஒரு கண்ணு தான் தெரியுது, ஒரு ஒத்த கண்ணை காணோம். ஒத்த கண்ணை காணோம். ரெண்டு கண்ணு இருக்கா இல்லையா? இரு 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 கண்ணை பாப்பா, இரு கண்ணை பாப்பா. எங்க அடே காப்பா, நீ சீக்கிரமா இதுதான் வேப்பன தேய்ச்சி வந்துரு. என்ன அதுக்குள்ள கையை வச்சு எடுத்து வாயில வைக்கிறீங்க? என்னம்மா என்ன பேசாதா? வாயில குத்தி பெரும்போடு. ஏன் என்ன பிரச்சனை இப்ப? என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கட்டு. உங்க ஆத்தா ஒரு வார்த்தை பேசட்டுமே. பேசினா உங்க ஆத்தா தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னு போடுவேன். நீ என்ன கல்ல தூக்கி போடுறது? நானே கல்ல தூக்கி போடுவேன். அதை செய். அண்ணே எக்கோட்டி எல்லாம் குறைச்சிட்டியல, அவுட்டர்ல கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. அலறது வெளியில. எதுக்கு நீ குடிக்கிற? எதுக்கு நீ குடிக்கிறான்? ஏன் குடிக்கிற? ஒரு மனுஷன் எதுக்கு குடிக்கிறான்? 24 மணி நேரமும் கைய ஒண்டி கர்ணம் பாயிர ஆம்பளை எதுக்கு குடிக்கிறான்? எதுக்கு குடிக்கிறான்? உடம்புல வலி, கைகால் குடைச்சல், பித்தம், கபம், அஜீரணம், இடுப்புக்கு கீழே புடிப்பு. எது? இடுப்புக்கு கீழே புடிப்பு. என்னது? புடிப்பு. புடிப்பு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கா உழைச்சு களைச்சிட்டு வர்ற மனுஷனுக்கு உடம்புல பல வியாதி. மூச்சு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, மார்பு சளி, கெண்டக்கால் சனியும் கிணத்து விட்டு போகல, பித்த கிருகிருப்பு, பியத்தின நஞ்சடப்பு, செத்தா மசிறு வச்சு செலவுக்கு 50 பைசா. அப்போ ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வர்றான்னா வீட்டுல இருக்கிற பொம்பளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டாங்களே, அவளுக்கு குஞ்சிய நசுக்கி, கோழி குஞ்சி நசுக்கி ஒரு சூப் வச்சு ஊத்துவான். போனா போகுது படுக்க வச்சு பழக்கெல்லாம் காய்ச்சி கொடுப்போம். அப்படி கொடுக்கணும். அதை விட்டு ஆளை கொண்டு அடிச்சா என்னடி அர்த்தம்? ஆமா, ஒன்னு அடிச்சா யார் கேக்குறது? என்ன அர்த்தம் கேக்குறேன்? யார் கேக்குறது? என்னடா போனா எந்திரிச்சு வந்தது மாதிரி இருக்கு. ஏத்தா தலையில யாரோ ஷாம்புல கொட்டி விட்டாங்க உனக்கு. மண்டைய பத்தியா சூப்பு நான் பணம் கொட்ட மாதிரி அப்படியா இருக்கு? அள்ளி முடிஞ்சா ஒண்டே தன்னானே நானே. அம்மா இது அதுக்குள்ள பாடுவாங்க. அம்மோ காது கேக்குதா? இந்தாரு ஆத்தா பேயா உடிச்சிருக்கு. ஏன் அப்படி கேக்குற? எதுக்குன்றேன். வாய் கட்டியாச்சோ? வாக்கட்டா ஓட்டுருக்கு. டேய் என்ன அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? அங்கேயே கிடக்க நண்டு மாதிரி எதுக்கு இங்கே ஊறி வந்த? வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய பேச்சாளர் கணக்கா என்னவா? டேய் இந்த வயசுல இந்த கிழவிகள் எல்லாம் அட்டூழியம் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாம் அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. சாப்பாடு கம்பு, கேழ்வரகு, கேப்பை, கோதுமை அப்படி நல்லா சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் கிடைக்குதா? கிடைக்காதா? நீ கம்பங்கூழ் சாப்பிடுறியா? கம்பு சாப்பிடுறியா? வேண்டாம் வேண்டாம், எதுவுமே சாப்பிடுறது இல்ல. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு, இன்னைக்கு சந்தனம் போடுது. இன்னைக்கு மாடு சாணி தாண்டி போடுது. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு, சாணியை கொண்டு போய் வயல்ல போட்டா வயல்ல நெல்லு முளைச்சிச்சு, கொள்ளு முளைச்சு, எல்லாம் முளைச்சிச்சு. அதெல்லாம் சாப்பிடும் போது எந்த நோய் நோக்காடு வரல. அதுக்கப்புறம் இவன் மருந்தடிச்சான், களக்கொல்லி போட்டான், உரம் போட்டான், அதுல முளைச்சதை சாப்பிட்டோம் பாரு, அப்பதான் எல்லா நோயும் வந்துச்சு. கேன்சர் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. கம்மாயில தண்ணி கிடக்கு, அவன் பாட்டுக்கு போற போக்கில் அள்ளி குடிப்பான். அந்த கல் அந்த தண்ணியில எல்லாம் வந்து தண்ணி குடிக்கும் போது கல்லு வரல, ஒண்ணும் வரல. இன்னைக்கு பியூரிஃபை வாட்டர்னு சொல்லிட்டு மொத்தமா வடிகட்டி குடிக்கிறான். மூட்டு தேஞ்சு போயிருது, கல்லு அங்கங்க கல்லு விழுந்துருது, ஒண்ணுக்கு போக மாட்டேங்குது, அடைச்சுக்குது, என்னென்னமோ கோளாறு வருது. எதுக்காக சொல்றோம்னா நாகரிகம் பெருத்துருச்சுன்னு அவன் பாட்டுக்கு நாகரிகத்துல ஓடுறான், எல்லா நோயும் இழுத்துட்டு வந்துடுறான். அன்னைக்கு என்ன தாத்தா மாரு 16 முளை சேலையை கட்டி தெருவில் நடந்து வரும்போது அந்த அம்பாலே நடந்து வந்தது மாதிரி இருக்கும். ஆமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆளுங்க சுடிதார்னு ஒன்ன போட்டுக்கிட்டு மேல ஷாலும் போடாம ஒன்னும் போடாம 1 அடிக்கு செருப்பு ஒன்ன போட்டுக்கிட்டு டிக்கி அப்படி ஏத்தி விட்டுக்கிட்டு கேட்டா ஹீல்ஸ் செருப்பான் போட்டு அந்த செருப்பு போட்டவனே இந்த டிக்கி இங்க போயிருது. ஐயோ இப்படி ஏந்துது. ஏந்திக்கிட்டு போனா நம்மால அப்பதான் பாக்குறான். அது வரைக்கும் இப்படி இருந்த குண்டி யாருமே பார்க்கல. இப்படி ஏந்தினவனே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு அதை போடுறது? அப்புறம் கால் வலிக்கும்ல, இப்படி குதிகால் இப்படி தூக்குற வழியா இருந்தா கால் வலிக்குமா வலிக்காதா? இந்த சேலைக்கு எதுக்கு மாறாப்பு? எதுக்கு கொடுத்திருக்காங்க? மாறத்தை மறைக்கத்தானே. அதே மாதிரி சுடிதாருக்கு ஷால் ஒண்ணு கொடுக்குறான்ல, அதை எடுத்து போடணும்ல. நம்ம பிள்ளைய நைட்டியை போட்டு போனா இந்தாமா துண்டு எடுத்து போடுன்னு சொல்லணும்ல. என்னதான் நாகரிகம் பெருநாள் நமக்குன்னு ஒரு பண்பாடும் கலாச்சாரமும் இருக்கு. அதை என்னைக்கு மறந்துடக்கூடாது. அன்னைக்கு என்ன பார்த்தா ஆத்தா மாரு 16 உள்ள பத்துச்சு, ஒரு புள்ள 2 புள்ள இல்ல, 16 புள்ள. 16 உள்ள வீட்டிலே பிறந்துச்சு. ஆஸ்பத்திரி கிடையாது, ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கு, தண்டட்டி ஓட்ட கிளவி, தமிழச்சிங்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருந்து பிரசவம் பார்த்து பிள்ளைய பெத்த தகப்பன் எடுத்து அப்படி நீட்டுச்சே. அது எந்த நீட்டுல படிச்சிச்சு? இல்லையே.
இல்லையே. நீட்டுல படிச்சாதான் இப்பெல்லாம் டாக்டர். அப்ப முன்னாடியே படிச்சவங்க எல்லாம் என்ன அவங்க எல்லாம் கொத்து வேலைக்கு போயிட்டாங்க. நல்லா இருக்குமே. நான் கேக்குறேன், நீட்டுல படிச்சவங்க தான் டாக்டர்னா இதுக்கு முன்னாடி டாக்டருக்கு படிச்சு போட்டு ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, அந்த தையலை புறம் பிரிச்சு விட்டுருமா? செல்லாதுன்னு பிரிக்கலாமா நான் கேக்குறேன். தெரியாம தான் கேக்குறேன். கேளு. எதுக்காக சொல்றேன்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வரக்கும், பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாத்தான் புள்ள வரக்கும். எப்படி சொல்ற? எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில சோபரேஷன் நடக்குது? நடக்காதா? அரசாங்க ஆஸ்பத்திரியில 199% சோபரேஷன் நடக்குது. எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரி நடக்குதுன்னு கேக்குறேன். ஆனா நம்மால அங்கெல்லாம் போக மாட்டேன், நேர பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன். உள்ள லேசா வாந்தி எடுத்தா போதும் அங்க கூட்டிட்டு போயிருவேன். அங்க போன உடனே டாக்டர் கையை பிடிச்சு பாக்குறாரு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா ஆயிட்டியே, நான் சித்தப்பா ஆயிட்டேன். என்ன டாக்டருக்கு சொல்லிக்க வேண்டியதானே? புள்ள 3 மாசம் குவா குவா, இனிமே நம்ம கடையில தான் நீங்க ஊசியை போடணும். 9 மாசத்துக்கு ஊசி அங்கே போடுறாரு. 9 மாசம் கழிச்சு மறுபடி கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டினா ஸ்கேனை பார்த்துட்டு துடிச்சுறாரு. புள்ள தண்ணியை குடிச்சிருச்சு, பொடி சுத்திக்கிருச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு பண்ணிருங்க. என்னடா டாக்டர் இப்படி துடிக்கிறாருன்னு பார்த்தா அவருக்கு அவசரம். அங்க ஊர்ல வீடு கட்டி மேல மூடுறதுக்கு காசு இல்லாம இருப்பாரு. உடனே நம்ம ஆள்கிட்ட ஒரு பில்ல போட்டுருவேன். எல்லா ஆபரேஷனும் ஒரே நாள்ல வச்சிருப்பாப்புல. சரி, ஒரு நாள் ஒரே நாள்ல அம்பிட்டு பிறக்கும். இவர் வப்பாப்புல, இவருக்கு காசு தேவைப்படும், மொத்தமா போட்டு பில்லு போட்டுருவாப்புல. சரி, 1.5 ரூபா பிளேட் எடுத்து 1 கிலி தான் புள்ளைய குளக்கட்ட மாதிரி கையில எடுத்து கொடுத்துருவாங்க. கையில எடுத்து கொடுத்தா பார்த்தா அது 5 கிலோல இருக்கு போட்ட ஊசிக்கு. மறுபடியும் அந்த புள்ளைய கொண்டு இங்கு பொட்டில் வைக்கணும். இங்கு பொட்டில் வச்சு மறுபடியும் அதுக்கு 2 லட்சம் தீட்டணும். சரி, என்னென்னமோ கொடுமை நடக்குது. எதுக்காக சொல்றோம்னா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறத அவமானமா நினைக்காம அரசு மருத்துவமனைகள்ல மகப்பேறு திட்டங்களை நலத்திட்டங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். நேத்து போன ஊர்ல அப்படி கைதட்டினாங்க. இதுக்கு நீங்க இப்பதான் சாணி தட்டி. அதே மாதிரி உங்க குழந்தைகளை அரசு பள்ளிகளை படிக்க வைங்க. அரசு பள்ளிகள் நல்ல கல்வித்தரம், பாடத்திட்டம், பாடநூல், நல்ல ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் நம்ம பிள்ளைகளை இங்க படிக்க வைக்க கூடாது? அரசு பள்ளியில படிச்ச மிகப்பெரிய விஞ்ஞானி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சாதிக்கலையா? அதை விட ஒரு பெரிய பேர் நமக்கு வேணுமா? இல்ல நான் கேட்கிறேன், பிரைவேட் பள்ளிக்கூடத்துல படிச்சா தான் பெரிய ஆள் ஆக முடியுமான்னு கேட்கிறேன். அப்ப ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் எப்படி இந்த நாட்டோட முதல் குடிமகனா வந்தாரு? எப்படி வந்தாரு? படிக்கிற உள்ள எங்கனாலும் படிக்கும், நல்ல பாடத்திட்டம் இருக்கு. அதனால அரசு பள்ளிகளில் கொண்டு போய் உங்க குழந்தைகளை சேருங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகளையும் தமிழ் வழி கல்வி மூலமா குழந்தைகளை படிக்க வைங்க. போற போக்குல தமிழை மறந்துடுவான் போல் இருக்கு. மம்மிங்கிறான், டாடிங்கிறான், என்னென்னமோ சொல்றான். பேசுற பேச்சுல அம்புட்டு ஆங்கில கலப்பு வந்துருச்சு. தமிழையே காணா, நின்னு தின்னு துப்பிட்டான். உண்மையான மொழி, மூத்த மொழிங்கிறான். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கிறது இல்ல, என்னென்னமோ பேர் வைக்கிறான். வாயில் நுழையாத பேர்லாம் வைக்கிறான். சரி, அப்படி போகுது. அதனால தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவனுக்கு சமம்ன்றான். அதனால மொழியை பேணி பாதுகாக்கணும். மொழியை அழிக்கிறதுக்காக அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறான். இப்போ வந்த மொழியெல்லாம் நாங்கள் அப்போ வந்துச்சு, நான் எங்கள் வீட்டு மொழி தான் மூத்த மொழி சொல்லிட்டு திரியிறான். பார்த்தீங்கன்னா கீழடியில் நோண்ட தமிழோட வரலாறு, தமிழோட தொன்மையும் அதில் தெரியுது. அதனால தமிழ் மொழியை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். சரி, இந்த செய்தியெல்லாம் இதோட போகாது. நாளைக்கு 100 நாள் வெட்டில் போய் இந்த செய்தியை பூரா பேசிக்குவாங்க. 100 நாள் வெட்டிலையா? ஆமா. இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா 100 நாள் வெட்டுக்கு போகிற மூஞ்சி மாதிரியா தெரியுது. இப்போ அழகா இருக்காங்க. வெட்டு இல்லை, முடிஞ்சிருச்சா அட்டை கிடையாதா? அடாடாடா ஆத்தாடி. ஆனாலும் சொல்றேன், அது மாதிரி ஒரு கடினமான வேலை எங்கேயுமே கிடையாது. ஆத்தாடி காலையில எந்திரிச்சவன பொட்டு பூவு புட்டாம அடிச்சுக்கிட்டு அவங்க போற அழகு இருக்க. கையில ஒரு கூடை, மம்பட்டி, சோத்துப்பானே எல்லாத்தையும் எடுத்து கிளம்பிடுவாங்க. போய் அங்க ஒரு குளத்திலேயே கம்மாயில இறக்கி விட்டுருவாங்க. இறக்கிட்டவன கையில ஒரு குச்சி உனக்கு கொடுத்துருவாங்க. அளந்து போடுறது. இதோட உனக்கு அங்கிட்டு, இதோட எனக்கு இங்கிட்டு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வெட்டுனா வெட்டு தாளிச்சு போடுவாங்கல்ல, அப்படியா? முழங்கால் ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வரதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். ஐயா பாவம். ஓ முகரையில முள்ள அடிச்சாத அப்படியே வெட்டுறாங்க. புல்லுக்கு வலிக்காம லேசா சேவிங் பண்ணி வச்சுட்டு, எலி பறிச்சது மாதிரி லேசா சுரண்டி வச்சுட்டு, அவங்க பார்த்த வேலைக்கு கொண்டு போன சோத்த புழக்க தின்னு விட்டு அந்த கூடையை தலைக்கு வச்சு தூங்கிடுவாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து பேசுவாங்க. பேச்சு 2 கிழவி போதும் ஒரு ஊரை அழிக்கிறதுக்கு. 2 கிழவி உட்கார்ந்துக்கிட்டு பேசும் பாரு. இஞ்சே அந்த முனியாண்டி மகன் தாண்டி தவளை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான்னா. ஆமாடி. என்னடி சொல்ற? எனக்கு தெரியாதேடி. தெரிஞ்சிருந்தா நானே 4 வீட்டுக்கு 10 வச்சிருப்பேன் அப்படின்னு குஜு குஜுன்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஊர்ல 2 குடும்பம் தீ பிடிச்சி எரிஞ்சிருமா? அந்த மாதிரி கொடுமை நடக்கும். இந்த நோட்டு ஒண்ணு கொண்டு போவாங்க வெட்டு இடத்துக்கு. அது எதுக்கு? நோட்டு கையெழுத்து போட்டுதான் காசு வாங்குவாங்க. பெரிய கலெக்டர் உத்தியம் பாக்குறாங்கல்ல.
முனியம்மான்னு எழுதுனா நோட்டை விட்டு அரை பொருளாக அங்கே அங்கிட்டு போயிடும். எவ்வளவு காசு? 300 ரூபா கொடுக்குறாங்களா 30 ரூபாய் எழுதுறது எடுத்துக்கிறாங்களா? என்ன சொல்ற? நானா சொல்றேன் வந்து புலம்புறாங்க அப்படி அப்படிலாம் இருக்கு. இருந்தாலும் கூட எதுக்காக சொல்றோம்னா எல்லாம் ஒரு விளம்பரம் தான். என்ன விளம்பரம்? என்ன விளம்பரமா? கல்லிலே கலை வண்ணம் கண்டான் ஆனந்த் பனியன் ஜட்டிகள் உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை. யார பாட்ட எங்க கொண்டாந்து வைக்கிறது? ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு வெங்கல குரலோன். அவர் மாதிரி ஒரு பாடகர் வர முடியுமா? அவர் பாட்டை கொண்டு அவனா சட்டி விளம்பரத்துக்கு வைப்பானா? வைக்கலாமா? அதுவும் சுகமான உள்ளாடையா? அப்படி என்ன வெந்து போது கவடெல்லாம் கிழிஞ்சு போயிருது. இது சுகமான உள்ளாடை வேற. இங்க பாரு, நான் ஒரு டவுசர் தைக்க சொன்னேன். டவுசர் தச்சிருக்கிறான். பாக்கெட்டை இப்படி தானே வைக்கணும். இந்த பாக்கெட்டை இங்கிட்டு வச்சுட்டேன். அவசரத்துக்கு பிறந்தவன் இப்படி பாக்கெட் வச்சிருக்கானே, எதுல எடுக்கிறது? அதாவது பாக்கெட் வைக்கிறது எதுக்கு தெரியுமா? பாக்கெட் இப்படி வச்சா சரி, அரிக்கும் போது கையை உள்ள விட்டுக்கிட்டு சொனையா சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியாது. அதுலயும் சில சிறங்கு வத்தி எல்லாம் இருக்கு. அது என்ன பண்ணா உள்ள கையை விட்டு அப்படி பிடிச்சி நசுக்கிக்கிட்டே இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல அப்படி சொரிய ஆரம்பிச்ச உடனே அப்புறம் எரிய ஆரம்பிச்சிரு. சில ஆளுங்க எடுத்துக்கிட்டு கயறு திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒழுங்கா குளிக்க லைவாய் சோப் போட்டு சின்ன பிள்ளையில போட்டு தேப்பாங்க. இது உனக்கு அனுபவம். குப்பை மேனியை போட்டுக்கிட்டு நல்லா அரைச்சி மேலே தேய்ச்சா சரி சிறங்குறங்கெல்லாம் வத்தி போயிரு. என்ன ஊசி பெரிய ஊசி அந்த மாதிரிலாம் இருக்கு கொடுமை. அதே மாதிரி அந்த காலத்தில் இங்கே கேள்வி அப்புறம் சிரிக்கலாம். அந்த காலத்தில் உப்பு கறி யார் அந்த காலத்துல உப்பு கறி வேப்பங்குச்சி எல்லாம் வச்சு வளர்க்கணும். பல்லு வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சு. சொத்த பல்லு இருக்காது, பூச்சி இருக்காது, பல்லு விழுகாது. அப்படி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, ஹாஸ்டல் சோறு புண்ணுக்கு உறுதினா. அப்ப ஆளும் வேலும்னா அந்த ஆலங்குச்சி வேளங்குச்சிலாம் வச்சு பல்லு விளக்கணும். அப்ப உப்பு கறிலாம் வச்சு விளக்கணும். அப்ப விளக்கும் போது பல்லு சுத்தமா இருந்துச்சு. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வச்சு வளர்க்காதீன்னு சொல்லிட்டு ஒரு பிரஷையும் பேஸ்டையும் கொண்டாந்து கொடுத்தேன். விளம்பரம் பண்ண இதை வச்சு விளக்குங்கன்னு. நம்ம ஆளுங்க வச்சு விளக்க தெரியாம இப்படி இப்படி விட்டு விளக்கும் போது பிரஷ் போய் மேல ஈரல குத்தி உதடெல்லாம் வீங்கி போயிரு. அப்படி விளக்குனா இப்படி விளக்கிக்கிட்டு இருக்கையில பின்னாடி 2 பேரும் மைக்க தூக்கிக்கிட்டு வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வர்றாங்க. உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா, புளி இருக்கா, ரசம் வைக்கலாமா, இல்ல நாங்க கேட்டோமான்னு கேக்குறேன். அதுல உப்பு இருந்தாலும் புளி இருந்தாலும் நீங்களே ஒரு பேஸ்டையும் பிரஷையும் கொடுத்து போட்டு இப்போ நீங்க அதுல உப்பு இருக்கான்னு கேட்டா நாங்க எங்க போறது? அதை நக்கியா வாக்க முடியும். அதுவும் அந்த க்ளோஸ் அப் பேஸ்ட் பாத்துக்க பச்சை புள்ள எடுத்துக்கு திங்குது. அவ்வளவு இனிக்குது. எல்லாம் கெமிக்கல் பண்ற வேலை. என்னமோ சரிதான் அப்படிலாம் போயிட்டு இருக்கு. அம்மா அடிச்சுக்கிட்டு விளையாடுங்க. அதனால என்னதான் இருந்தாலும் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஏதோ ஆடணும் பாடணும்னு போகாம நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட சொன்னா 4 பேர் காதலியாவது விழுகுமே அப்படிங்கிறதுனால. உண்மையா சொல்ல போனா ஏதோ பாட்டு பாடுறா ரசிக்கிறேன் கை தட்டுறேன் எல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த நல்ல கருத்துக்கள் சொல்லும்போது யாருமே ரசிக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் நல்லா ரசித்து கை தட்டினியே இந்த தாய்மார்கள் எல்லாருக்கும் நன்றி. ஆமாம், சத்தமாக சொல்லாத சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆமாம், அதனால் நல்ல மக்கள் நல்ல ரசிகர்கள் எங்களை மட்டும் இல்லை, எங்களை மாதிரி நாட்டுப்புற கலைஞர் யார் வந்தாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குற்றம் குறை இருந்தாலும் உட்கார வச்சு தென்னங்கட்டை விட்டுறாம ஏதோ பார்த்து அனுப்பி விடுங்க. பாவம். ஏன்னா நாங்களாம் நாட்டுப்புற கலைஞர்கள். நாங்கள் தான் அந்த கலையை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த கலையும் நல்லா இருக்கும். அதனால் நல்ல கலைஞர் நல்ல ரசிகர்கள் இருக்கிற ஊருக்கு நாங்கள் வந்ததுனால பெருமைப்படுறோம். இருந்தாலும் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அத்தை மகளும் மாமா மகனை அடிச்சிக்காம சந்தோஷமாக இருந்தால் தானே வாழ்க்கை சிறக்கும்.